ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சுகந்தி. இன்றைக்கி நம்ம எந்த ரெண்டு விஷயத்தை கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, லெவன் அப்படிங்கிற மூவியை ஜெர்மன் போயிட்டான பெர்டால் பிரிட்ஜோடைய ஏலியனேஷன் எஃபெக்ட் கான்செப்ட் கூட கனெக்ட் பண்ண போகிறேன். நேற்றுக்கு இந்த படம் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கு. த்ரில்லிங் மூவி. டைம் இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். சீட் எட்ஜிங் மூவின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கொடுத்தது. இங்கே பிக்சரில் இருக்கிறது பெர்டால் பிரிட்ஜ். இவர் ஒரு ஜெர்மன் போயட். இவருடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஏலியனேஷன் எஃபெக்ட் பற்றி சொல்லியிருப்பாங்க. இங்கே இந்த பிக்சரில் இருக்கிறது அவருடைய ஒன் ஆஃப் த ஒர்க்ஸான மதர் கரேஜ் அண்ட் ஹர் சில்ட்ரன். இதில் இந்த ஏலியனேஷன் எஃபெக்ட் இருக்கணும்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அது என்ன அப்படி ஏலியனேஷன் எஃபெக்ட்னா, இப்போ ஒரு நாடகமோ இல்லை ஒரு கதையோ வாசிக்கிறோம், நாடகம் பார்க்குறோம் அப்படின்னா அதோடைய தாக்கம் வாசகர்களுக்கோ இல்லை ஆடியன்ஸுக்கோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் ஏலியனேஷன் எஃபெக்ட். அதுக்கு மற்ற பெயர்கள் இங்கே கொடுத்துருக்கேன். ஏ எஃபெக்ட் ஆர் வி எஃபெக்ட், இதெல்லாம் ஜெர்மன் டேர்ம்லையும் சொல்லியிருப்பாங்க. வெர்ஃப்ரம் டங்ஸ் எஃபெக்ட்னு சொல்லியிருப்பாங்க. லெவன்கிற இந்த மூவியில் ஒரு டேர்ம் நிக்டோஃபோபியாங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த படத்தில் வர்ற ஒன் ஆஃப் த ட்வின்ஸுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். இருட்டை பார்த்து பயப்படுறது. எனக்கும் ரொம்ப பயம் ஃப்ரெண்ட்ஸ், இருட்டை பார்த்தாலே பயம். இதில் ட்வின்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்களா, ஸோ ரொம்ப எனக்கு ஐ எம் அ மதர் ஆஃப் ட்வின்ஸ், அதனால் எனக்கு ரொம்ப கனெக்டடாக இருந்தது. இந்த லெவன் ஃபிலிம் இந்த ஏலியனேஷன் எஃபெக்டை பிரேக் பண்ணிடுச்சு.